யெகோவா ஈரே பிரேட்டின் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக உங்களையும் வெல்கம் பண்றேன். பிரியமானவர்களே, கடைசி பகுதியில நாம ஒரு தேவ பிள்ளை தன்னை பற்றி மட்டுமல்ல ரட்சிக்கப்படாத மற்ற ஆத்துமக்களை குறித்த பாரம் கொண்ட நபராக இருக்க வேண்டும். அதற்காக திறப்பிலே நின்று ஜெபிக்கும் அனுபவம் வேண்டும். அப்படி திறப்பிலே நின்று ஜெபிக்காத பட்சத்துல நாமும் ஆண்டவரிடத்துல அதற்கு கணக்கு கொடுக்க வேண்டிய நபர்களாக மாறுகிறோம் அப்படின்னு பார்த்தோம். எசேக்கியேல் 22:30 பார்க்கும்போது, தேசத்தை அழிக்காதபடி திறப்பில் நிற்க சுவரை அடைக்கவும் தக்கதாய் ஆண்டவர் ஒரு மனுஷனை தேடியும் காணேன் என்கிறார். எனவே என் கோபத்தை ஊற்றி அவர்களை நிர்மூலமாக்கி அவர்கள் பலனை அவர்கள் தலையின் மேல் அமர பண்ணுவேன் என்கிறார். எனவே திறப்பிலே நின்று ஜெபிக்க யாரும் இல்லைன்னா தேவ கோபமானது கடந்து வரும். இதுவே சங்கீதம் 106:23 பார்க்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்கள் தவறு செய்தாங்க, அந்த இடத்துல கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட என்ற வார்த்தையை பார்க்கலாம். இவ்வாறு தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே ஆண்டவரின் உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு திறப்பிலே நிற்கிறாங்க. அதாவது திறப்பிலே நிற்கும் பொருட்டான ஆத்மபாரம் உள்ள ஒரு மனிதன் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாக காணப்படுகிறான். இவர்களின் ஜெபத்தினால ஆண்டவரின் உக்கிரத்தை ஆற்ற முடியும், தேவ கோபத்தை மாற்ற முடியும். உங்களுக்கு இந்த விருப்பம் இருக்குதா? நான் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நபராக மாறணும், என் வழியாக தேவ கோபம் ஆற்றப்பட வேண்டும் என்ற ஆசை உங்களுக்குள்ள இருக்குதா? உங்க பாரமுள்ள ஜெபம் உங்க பகுதியில, உங்க கிராமத்துல, உங்க தேசத்துல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வர முடியும். நமது கருத்துல ஆண்டவர் தந்த இந்த பொறுப்பை நாம விட்டு கொடுக்க முடியுமா? இல்ல திறப்பிலே ஜெபிக்க ஒரு மனுஷனையும் காணேன் என்ற தேவ கோப வார்த்தைய நம்மை நமக்கு கொடுக்கப்பட்ட தேசத்தை விட்டு கொடுக்கிறோமா? இத்தனை நாள் நீங்க இதை அறியாம காணப்பட்டால் இன்றிலிருந்து உங்க ஜெபத்துல ஒரு மாற்றம் உண்டாகட்டும். நீங்களும் ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்ட நபராக மாறுங்க. மோசையை பாருங்க, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நபராக திறப்பிலே நின்று ஜனங்களுக்காக முன்னாடி நிக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்தை மாற்றி வைங்க. உங்க ஜெப நேரத்தை திறப்பிலே நின்று உங்க தேசத்திற்காக ஜெபிக்கிறதுக்காக நீங்க உங்களை ஒப்பு கொடுங்க. உங்க ஜெப வாழ்க்கை மாறட்டும். ஒரு விசேஷத்தை ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நபராக மாறுங்க. உங்க வழியாக ஆண்டவர் அநேக நன்மைகளை உங்க தேசத்துக்காக செய்வாங்க. அது மட்டுமல்ல, நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட நபராக மாறும்போது உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனால நிறைய நன்மைகளை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். விசேஷித்த நன்மைனாலும் கிருபையினாலும் நிரப்பப்படுவீங்க. இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.